வின்டர்ல தான் எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு பார்த்தா, சம்மர்லேயும் ரொம்ப கஷ்டமாவே இருக்குது. இன்னைக்கு ஒர்க் அவுட் கிடையாது. ஸோ பாக்ஸிங் மட்டும்தான். ஸோ ஸ்ட்ரெச்சஸ்லாம் முடிச்சுட்டு புஷ்அப்ஸு, வாக்கிங் புஷ்அப்ஸு எல்லாம் பக்காவா 3 செட்டு போட்டுட்டு, அப்புறம் பர்பீஸ் 3 செட்டு எல்லாம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் எண்டுரன்ஸ் அண்ட் ஸ்டாமினா ரொம்ப முக்கியம். ஸோ அதை பில்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஃப்ளோர் மூவ்மெண்ட்ஸ் பண்ணோம். அண்ட் இந்த ஹியூமன் ஸ்டாண்ட் வந்து எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். அதை அன்லாக்கே பண்ண முடியல. கோர் ஸ்ட்ரென்த் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் என்னோட ஷோல்டர் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஹேண்ட் ஸ்டாண்ட்ஸ் 3 செட்டே போட்டேன். அதுவுமே வந்து வித்தவுட் ஃப்ளவர் சப்போர்ட் இல்லாமல் பண்ணணும். அண்ட் அனிமல் ஜம்ப்ஸ் நிறையா இருக்கும். லைக் ஃப்ராக் ஜம்ப்ஸ், டக் வாக்ஸ் அந்த மாதிரி நிறையா பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ டு இம்ப்ரூவ் த நீ ஸ்ட்ரென்த் அது எல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாமே 3 செட் பண்ணணும். அப்புறம் இது சீட்டா ரன். இது கொஞ்சம் வயசான உடம்பு சொல்லாத சீட்டா, ஸோ அப்படி தான் ஓடும், மன்னிச்சிடுங்க. அண்ட் வீடியோ எடுக்கிறேன்னு காமெடி பண்ணதுனால நிறையா இது பண்ண முடியல. ஸோ வெறும் 1-2 பஞ்சஸ் மட்டும் வச்சுட்டு இன்றைக்கி எஸ்ஆர்லான்னு பார்த்தேன், கிக்ஸ்லாம் பண்ணாமல். ஸோ நெக்ஸ்ட் டைம் இப்படிலாம் பண்ணால் அடிச்சு பல்லெல்லாம் கழட்டுருவேன்னு சொல்லிட்டு மாஸ்டர் வந்து மிரட்டினார். ஸோ சரி மாஸ்டர் சாரின்னு சொல்லிட்டு வெறும் 1-2 பஞ்சஸ் மட்டும் வச்சுட்டு அவருக்கு வணக்கத்தை போட்டு கிளம்பிட்டேன்.